So hey guys, how are you all? I hope you guys are stay and stay positive. So to topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see that so உங்களோட லைஃப்ல like will you get a true love or not ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரீடிங் நம்ம வந்து பார்க்கலாம். So will you attract any true love in your life or not? Or else உங்களோட லைஃப்ல ஆல்ரெடி அந்த ஒரு ட்ரூ லவ் அப்படின்ற ஒரு பர்சன் உங்களோட லைஃப்ல வந்திருக்காங்களா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். Oh, wow. Okay. It is so positive reading அப்படின்னு தான் சொல்ல முடியும் because I can see that like shuffle பண்ணும்போதே I was like smiled a lot. Somehow it just came up in a very positive kind of a reading தான் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் நான் வந்து சொல்கிறேன். சில பேருக்கு வந்து லைக் ஐ ஹோப் ஸோ மேபி நீங்கள் வந்து ட்ரூ லவ் அப்படின்றது உங்களோட ஃபாதராக கூட நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம். ஸோ ஐ திங்க் லைக் தட் பிகாஸ் அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் இங்கே வந்திருக்கு. மேபி நீங்கள் லைக் உங்களோட பேரண்ட்ஸை கூட உங்களோட ஃபாதர் ஸோ த மேல் பர்சன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு சிப்ளிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் சிப்ளிங் நீங்கள் வந்து லைக் இந்த இந்த பர்சன் என்னோட லைஃப்பில் ஒரு ட்ரூ லவ்வாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆல்சோ உங்களோட ஃபாதர் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நினச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ்மே நான் வந்து பார்க்குறேன். ஓகே வென் கம் பேக் டு த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி உங்களோட பர்சன் வந்துட்டு லைக் இங்கே ரெண்டு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து பர்டிகுலரா வந்து கிரீன் கலர் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கலாம். சம்திங் கிரீனரி பேஸ் பண்ண ஒரு விஷயம், நேச்சர் ஆல்ஸ் லைக் கிரீன் கலர் ஓகேங்களா. அண்ட் அதுலேயுமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா எமரால்டு இருக்கும் இல்லையா. ஸோ லைக் இப்போ ரூபி எமரால்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எமரால்டு ரொம்ப பிடிச்சிருக்க ஒரு பர்சனாகவும் நீங்கள் வந்து இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, அந்த அந்த கிறிஸ்டல்ஸை பேஸ் பண்ண ஒரு எனர்ஜிஸ் வந்திருக்கு அந்த ஜெம்ஸ்டோனை பேஸ் பண்ணி. ஸோ அதனால நான் அதையுமே நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் அண்ட் மேபி நீங்கள் எர்த் எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், டாரஸ் விர்கோ கேப்ரிகான். ஆனால் இங்கே வந்து உங்களோட சைட்லேருந்து நம்ம வந்து பார்க்கறதோட உங்கள் பர்சனோட சைட்லேருந்து மேபி அவங்க வந்து ஒரு எர்த் எலமெண்ட்டாகவும் எர்த் பிளேஸ்மெண்ட் அவங்களோட பர்த் சார்ட்ல ஏதாவது இருக்கவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சம்ஹோ அதுலேயுமே நம்ம வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் கேப்ரிகானோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக வந்து இருக்கு. லைக் மகர ராசியோட எனர்ஜிஸ் ரொம்ப வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கு உங்க பர்சனோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த போர்ஷன் ரெசனேட் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கோங்க, ஆல்ஸ் லீவ் இட். கம் பேக் டு த பாயிண்ட். சில பேருக்கு வந்து வென் கம்ஸ் டு த ட்ரூ லவ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கேசஸ் இங்கே வந்து இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மேரிடான ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி இப்போ வந்து இன்னைக்கு இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அதை நீங்கள் வந்து ஒரு அரேஞ்ச் லைக் அது ஒரு லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ தட் இஸ் யுவர் ட்ரூ லவ். ஓகே. அண்ட் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களோட ஸ்பௌஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ட்ரூ லவ்வாக வந்து இருக்காங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிஸ்டன்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, அதர் பர்சன்ஸ்னால ஏதாவது ஒரு சில பிரச்சனை, ஃபைட் அண்ட் ஆர்குமெண்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுனாலுமே சரி, பட் இங்கே அது எல்லாமே வந்து கியூர் ஆக தான் செய்யும். ஓகே. பட் திஸ் பர்சன் இஸ் யுவர் ட்ரூ லவ், அவ்வளோதான். அண்ட் ஃபார் அதர் சைட் ஆஃப் த பீப்புள் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த செக்மெண்ட்ல வந்துட்டு லைக் நீங்கள் லவ் பண்ண அந்த பர்சனே நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க. அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ்மே நீங்கள் வந்து எடுத்திருக்கலாம். ஸோ ரெண்டு பேரோட வீட்லேயும் அதை பற்றி வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லைக் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மேரேஜ் அளவுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் யுவர் ட்ரூ லவ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து லைக் இப்போ நீங்க ஒரு சிங்கிள் பர்சனா நீங்க வந்து
ரீடிங்க வந்து பார்க்குறீங்க. கம்ப்ளீட்லி உங்க லைஃப்ல யாருமே வந்து கிடையாது அப்படின்ற ஒரு பட்சத்தில, ஸோ இங்க வந்து லைக் வென் கம்ஸ் டூ த சிங்கிள் கைண்ட் ஆஃப் அ பெர்சன், நீங்க மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன், ஒரு அரேஞ்ச் மேரேஜா நீங்க வந்து பண்ணா கூட, அந்த பெர்சன் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரூ லவ்வா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் அந்த ஒரு சோல்மேட்டோட எனர்ஜிஸ் இங்க வந்து டெஃபினட்டா வந்து இருக்கு. அண்ட் ஐ கேன் சீ தட் லைக் மேபி அவங்களோட லைஃப் பாத் நம்பர் 6 இல்லனா நம்பர் 7 இருக்கலாம். நம்பர் 4 இருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய பெர்சனோட டேட் லைக் லைஃப் பாத் நம்பர் 4, 6 ஆர் 7. அகைன் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறப்போ நெறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ லைஃப் பாத் அப்படிங்கிறது ஸோ லைக் அவங்களோட டேட், மந்த் அண்ட் அவங்களோட இயர் இது 3மே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வர அந்த ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் பாத். ஸோ அப்படி பார்க்குறப்ப 4, 5 அண்ட் 6 இந்த இது நான் வந்து பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, குட் பி அவங்க வந்து ஏப்ரல், மே ஆர் எல்ஸ் லைக் ஒரு ஜூன், ஜூலைல பார்ன் ஆன ஒரு பெர்சனா இருக்கலாம். அண்ட் மேபி நீங்க கூட அந்த மந்த்ல பிறந்த ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் அண்ட் நவம்பர் மந்த்துமே தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பா வந்து நீங்க மேரேஜ் பண்ண அந்த பெர்சனா இருக்கட்டும், பொதுவா உங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்க இப்போ ஒரு லவ் கம் ஒரு மேரேஜா இருந்தாலும் சரி, ஆர் எல்ஸ் லைக் அது ஒரு அரேஞ்ச் மேரேஜான ஒரு கான்செப்ட்டா இருந்தாலும் சரி, நெறைய பேருக்கு அந்த ஒரு ஜெலஸினஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். உங்க ரிலேஷன்ஷிப்ப வந்து பார்க்கும்போது. ஏன்னா நெறைய பேரோட லைக் ஈவில் ஐஸ் வந்து நாங்க அதிகமா வந்து பார்க்குறேன். ஸோ உங்க 2 பேரோட பாண்டிங், உங்க 2 பேரோட அட்டாச்மென்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் அது ஒரு அ சம்ஹவ் அந்த ஒரு லைக் நல்ல ஒரு பாண்டிங், ஒரு நல்ல ஒரு அட்டாச்மென்ட் உங்க 2 பேருக்குள்ள வந்து இருந்திருக்கும். என்ன என்ன ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்குமென்ட் இருந்தா கூட, அத நீங்க வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ அதனால நெறைய வி கேன் சீ தட் அந்த ஒரு ஈவில் ஐஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள சுத்தி வந்து இருக்க தான் செய்யுது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க பெர்சன் கூட எங்கிட்டாவது நீங்க வெளியில போறீங்க. அ அத பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில போஸ்ட் நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னா, பீப்பிள் வில் பி வாட்ச் தட் ஓகேங்களா? ஸோ லைக் அந்த நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு சில ட்ரிப் மாரி நீங்க அரேஞ்ச் பண்ணி உங்க பெர்சன் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, வெளியில போறீங்க, ஒரு மெமரீஸ்க்காக ஏதாவது ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க, அத நீங்க வந்து போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட அந்த மெமரீஸ பார்க்கறதுக்கு பல கூட்டங்கள் வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சம்ஹவ் பீப்பிள்ஸ் ஆர் வாட்சிங் யூ அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். லைக் பீப்பிள் ஆர் வாட்சிங் யூ ஓகே. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இன் கேஸ் இப்ப வந்து லைக் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்சன வந்து ஜெலஸ் ஆக்குறேன் அப்படின்றது ஃபைன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இன்னுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பெர்சன வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு நெகட்டிவா வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் பிளாக் தெம். ஓகே ஓகே. உங்களோட ஹாப்பினஸ் வந்து உங்க கூட எப்பயுமே வந்து ட்ராவல் ஆகணும். ஸோ டோன்ட் அலோவ் திஸ் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் பீப்பிள்ஸ் ஆர் நெகட்டிவ் ஐஸ் இன்டூ யுவர் லைஃப். அவங்கள ஜெலஸ் ஆக்குறேன் அப்படின்ற பேர்ல நீங்க அந்த மாரி எதுவும் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இந்த பெர்சன் அந்த பெர்சன்னாலே நெகட்டிவ் மைண்டடான ஒரு பெர்சன் தான். நெகட்டிவான ஒரு பெர்சன் தான் அப்படின்னா பிளாக் தெம். ஆல்ஸ் அவங்க நீங்க வந்து ஹைட் பண்ணிருங்க. நீங்க என்ன போஸ்ட் போட்டாலும் ஜஸ்ட் ஹைட் தெம். ஓகே. ஏன்னா லைக் சம்திங் ரிலேட்டட் டூ டாக்ஸிக்னஸ் அது நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகே. ஏன்னா இந்த மாரி பீப்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஏதாவது தப்பா வந்து பேசுறது. இவங்க மேக்ஸிமம் வந்து ஃபேமிலிக்குள்ள ஒரு பெர்சனா வந்து இருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான் எய்தர் அது உங்களோட சைடா இருக்கலாம், இல்ல அவங்களோட சைடா இருக்கலாம், உங்க பெர்சனோட சைடா இருக்கலாம். பட் அந்த ஒரு சரவுண்டிங்ஸ்குள்ள இருக்கவங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்றதுக்காக, இல்ல ஒரு சில ஃபைட்ட வந்து கிரியேட் பண்றதுக்காக தப்பா வந்து பேசுறது, லைக் டிஃபரண்ட் வேயா வந்து அப்ரோச் பண்ணி சிச்சுவேஷன்ஸ வந்து கெடுக்கிறதுக்கு என்ன வேலையோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. பிகாஸ் சம் பீப்பிள்ஸ் ஆர் லைக் தட். ஏன்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா, நான் நான் ஐ திங்க் நான் ஒரு பாஸ்ட்ல ஒரு ரீடிங்ஸ் எடுக்கிறப்ப நான் அத பத்தி தான் நான் சொல்லியிருப்பேன். எல்லாருமே வந்து குட் பீப்பிளா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம் ஐஸ் ஆர் குட் ஐஸ், சம் ஐஸ் ஆர் ஈவில் ஐஸ். ஓகே. ஸோ அதுலேருந்து நம்மள எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணணுமோ, அத நம்ம தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பட் இந்த ரீடிங்க பொறுத்தளவுக்கு ஐ அம் சோ ஹாப்பி தட் யூ கைஸ் ஹேவ் த ட்ரூ லவ் இன் யுவர் லைஃப். உங்களோட லைஃப்ல கண்டிப்பா அந்த ஒரு ட்ரூ லவ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஸோ அந்த மாரி இருக்க குவாலிட்டிஸ் உள்ள ஒரு பெர்சன்ஸையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ரீடிங்கா இருக்கு. இங்க எந்த ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டுமே இங்க வந்து கிடையாது. சம்திங் ரிலேட்டட் டூ த பாஸ்ட் ஆர் சம்திங் ரிலேட்டட் டூ எனிதிங் லைக் அந்த மாரி ஒரு ஒரு கிரீப்பியான விஷயம் இங்க எதுவுமே வந்து கிடையாது. ஐ அம் சோ சாரி டூ யூஸ் திஸ் வேர்ட். ம். ஓகே. ஸோ இங்க வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு ஒரு எக்ஸோ, ஒரு பாஸ்ட்டோ அந்த மாரி வந்து போகாம, ஒரு கூடயே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் வந்து இருக்கு. சம்திங் ரிலேட்டட் டு த மேரேஜ் அண்ட் அந்த ஒரு குட் குரோத், ரிலேஷன்ஷிப் வைஸ் ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த மாரி விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் இன் கேஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸ்டில் மேரிட்டல் லைஃப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இன் அண்ட் அவுட்டா வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ மோர் ப்ராபப்லி அந்த சில விஷயம் எல்லாமே வந்து எண்ட் ஆறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக்
நீங்க இன்கேஸ் செப்பரேஷன்ல இருந்தா கூட, ஸோ அந்த செப்பரேஷன்ஸோட ஒரு வேதனை என்ன, வலி என்ன அப்படின்றது உங்க பெர்சனலா வந்து புரிஞ்சுக்க தான் செய்றாங்க. ஓகே. ஸோ அப்படின்றப்போ அவங்க த்ரூ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இங்க வந்து கிடைக்க தான் செய்யும். சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாவும் வந்து இருந்திருக்கலாம். ஃபார் வெரி ஃபியூ கைண்ட் ஆஃப் பீப்பிள் நீங்க இந்த பெர்சன வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஆன்லைன்ல அவங்கள வந்து மீட் பண்ணதுக்கப்புறம், ஸோ நேர்ல அவங்கள வந்து மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே. ஸோ அந்த மாரி சில விஷயம் தான் வந்து நான் பார்க்குறேன். இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் நேர்லயே நீங்க அவங்கள வந்து இதுவரைக்கும் மீட் பண்ணல அப்டின்னா கூட, உங்களுக்கு மீட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் யுவர் ரிலேஷன்ஷிப் வில் பி கெட் ஸ்டார்ட்டட். ஓகேங்களா? அதுலருந்து தான் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு பெட்டர் குரோத் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ இங்க வந்து பார்க்குறப்போ, இட் டசன்ட் மீன் லைக் நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஒரு பெர்சன வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ, அது இன்டர்ஃபேஸோட முடியிற மாரி நான் வந்து பார்க்கல. அத தாண்டியும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஸோ அவங்க கூட வந்து நீங்க நேர்ல மீட் பண்றது, கம்யூனிகேட் பண்றது, அந்த ரிலேஷன்ஷிப்ப டெவலப் பண்றது, ஸோ அந்த மாரி விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ மோர் ப்ராபப்லி இங்க வந்து லைக் எஸ் அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இட் இஸ் பி லைக் அதுவுமே இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இங்க வந்து ப்ளே ஆகுது. சில பேருக்கு உங்களோட பெர்சன் அப்ராட் அந்த மாரி கூட செட்டில்டான ஒரு பெர்சனா வந்து இருக்கலாம். அவங்களோட ஜாப்ஸ்க்காகவோ அந்த மாரி இருக்கலாம். சில பேருக்கு வென் கம்ஸ் டூ லைக் நீங்க மேரிடான நீங்க இப்போ ஒரு மேரிடான ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஸ்பௌஸ் வந்து கண்டிப்பா அப்ராட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகே. பிகாஸ் அந்த ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் மெசேஜஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் ஐம் ஜஸ்ட் சேயிங் தட். ஸோ மோர் ப்ராப்ளி இங்க வந்து பார்க்கும்போது லைக் உங்களோட பெர்சன் மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ரிங் அந்த மாரி வந்து பிரசன்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சம்திங் ரிலேட்டட் டு த ரிங், சம்திங் ரிலேட்டட் டு அந்த ஒரு ஜுவல்லரி விஷயத்த பேஸ் பண்ணி ஏதோ ஒரு சில மெசேஜஸ் இங்க வந்திருக்கு. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு மேபி இந்த மாரி ஜெம் ஸ்டோன்ஸ் ஏதாவது பிடிக்கலாம். அதுலயும் ஸ்பெஷலா வந்து பார்க்குறப்ப அந்த ஒரு கிரீன் கலர் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோன்ஸ் மாரி நான் வந்து பார்த்திருந்தேன். லைக் இந்த சம் எமரால்ட் அந்த மாரி ஒரு விஷயம். எனிவேஸ் பட் இங்க வந்து பார்க்கும்போது இந்த பெர்சன் உங்களுக்கு வந்து மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கி உங்களுக்கு வந்து குடுக்கலாம். சம்திங் ரிலேட்டட் வித் ஜுவல்ஸ் ஆர் ஆர்னமெண்ட்ஸ் ஓகேங்களா? ஏதாவது ஒரு சில ஆர்னமெண்ட்ஸும் இப்போ உங்களுக்கு மேபி இப்போ உங்களுக்கு ஸ்டோன் பேஸ் பண்ண ஏதாவது ஒரு சில ஆர்னமெண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, அத அவங்க உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணி குடுக்கலாம். அந்த மாரி ஏதாவது ஒரு சில விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இட் இஸ் பி லைக் ஓவரால் எ வெரி குட் கைண்ட் ஆஃப் ரீடிங் அண்ட் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி தான். ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜிஸ் தான். ஸோ மோர் ப்ராபப்லி எஸ் யூ கைஸ் ஹேவ் த ட்ரூ லவ் இன் யுவர் லைஃப். அதனால நீங்க எத பத்தியும் நீங்க வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அண்ட் இந்த பெர்சனுமே வந்து உங்கள நெறைய விஷயத்துல வந்து உங்கள புரிஞ்சுப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு கவலை எதுவுமே வந்து கிடையாது. ஓகே. ஸோ மோர் ப்ராபப்லி இந்த ரிலேஷன்ஷிப் நெறைய ஒரு நல்ல ஒரு குரோத் தான் கொண்டு போய் விடும். அண்ட் நான் சொன்ன மாரி உங்களோட லைஃப்ல இந்த பெர்சன்லாம் பெரிய பிரச்சனை அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, ப்ளீஸ் ட்ரை டூ அவாய்ட் தட் பெர்சன். ப்ளீஸ் ட்ரை டூ அவாய்ட் தட் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி. லைக் அவங்கள நான் ஜெலஸ் ஆக்குறேன் அப்படின்ற மாரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா நான் பொதுவாவே பேசிக்கா வென் கம்ஸ் டூ மை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே நான் வந்து சொல்ற விஷயமே அதுதான். லைக் நான் ஒரு பெர்சன போய் ஜெலஸ் ஆகுறேன் அப்படின்றதுக்காக வந்து அப்ரண்ட்டா வந்து ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு அது நெகட்டிவாலாம் நமக்கும் ஒரு நெகட்டிவா தான் அது போய் முடியும். ஏன்னா அவங்களோட அந்த ஒரு ஈவலே கண்டிப்பா நம்மள அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ தட்ஸ் வை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நான் அதுதான் நான் சொல்லுவேன். லைக் யாரையும் போய் ஜெலஸ் ஆக்குறேன் அப்படின்னு எதுவுமே வந்து பண்ணாத. உனக்கு ஒரு விஷயம் உனக்கு கடவுள் குடுத்துருக்காரு. நீ என்ஜாய் பண்ணணும்னா என்ஜாய் பண்ணிட்டு போ. அத போய் அவங்க கிட்ட வந்து காட்டணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஜஸ்ட் லீவ் இட். ஓகே. ஏன்னா அவங்களோட லைஃப்ல அவங்க என்ன கோ த்ரூ வராங்க, அவங்க என்ன பண்றாங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு முன்னாடி போய் நான் ஜெலஸ் ஆக்குறேன். எனக்கு இந்த பெர்சன பிடிக்காது அப்படின்றதுக்காக நான் ஜெலஸ் ஆக்குறேன் அப்படின்றதுக்காக டோன்ட் ட்ரை டூ டூ தட். ஓகே. ஸோ லைக் சில பேருக்கு நம்ம ஃபன்னியான வேலை பண்ணலாம். சில பேர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நெகட்டிவாவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி கேஸஸ்க்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ லிட்டில் பிட் நெகட்டிவா இருக்கிறது கூட ஓகே ஃபைன். ஆ அத பத்தி பிரச்சனை இல்ல. பட் சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நெகட்டிவா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்க கேஸஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஆ நம்மளே ப்ரொடெக்ட் பண்றது தான் நமக்கு வந்து சேஃபா இருக்கும். ஸோ அந்த மாரி கேஸஸ் இருக்காங்க அப்படின்னா, ப்ளீஸ் அவாய்ட் லைக் கம்ப்ளீட்டா அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஸ்டேட்டஸ வந்து ஹைட் பண்றதும், அந்த மாரி சில விஷயத்த வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா welcome you all to the Star 143 family. So, guys, please give your love and support. Please give your support. Please give your support. Okay. Please do like, share, and subscribe. And as well as, guys, like உங்களுக்கு இது போல இந்த மல்டிபிள் விஷயம் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோடின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். go and check with it. எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். So it will definitely help for you. And for any kind of a personal readings, for any kind of a prayer ritual works, and for any kind of the
லைக் எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எய்தர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அகைன் போத் டீடைல் நீங்க வந்து ஹைலைட் பிரிண்ட் கமெண்ட்ல பார்க்கலாம். ஆர் எல்ஸ் இந்த வீடியோல டிஸ்ப்ளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். ஸோ கைஸ் அகைன் அண்ட் அகைன் ஐ வாண்ட் ரிப்பீட் த சேம் திங். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். யுவர் ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ கண்டிப்பா என்ன வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட் பண்ணும் உங்களுக்காக நிறைய டெய்லி அப்டேட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். See you guys next time. I love you all. Take care. Bye.